வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரொடக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம். தென் ஆப்ஷன்ஸ் பையிங்கான பர்டிகுலர் செட்டப்ஸும் நம்ம சேனலில் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம எவ்ரிடே ப்ரொவைட் பண்ணுற செட்டப்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேடிங் வேலை ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு நம்ம லைனில் நம்ம எவ்ரிடே ப்ரொவைட் பண்ணுற ட்ரெண்ட் லைனில் நம்ம மேக் பண்ண ட்ரெண்ட் லைனில் நமக்கு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும்போது நீங்கள் வந்துட்டு உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும். ஷுவராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரி டே மொமெண்டமும் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் எவ்ரிடே அனாலிசிஸ் வாட்ச் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு கிளாரிஃபை ஆகும். ஸோ வாங்க இப்போது நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான இன்னைக்கான டியூஸ்டேக்கான ஒரு ஃபுல் கிளியர் அனாலிசிஸ் பார்த்துட்டு தென் நாளைக்கு வெனஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ இன்றைக்கான அனாலிசிஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் மூவ் வந்துட்டு கொஞ்சம் பெட்டர் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸை வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு என்ட்ரியோட பெஸ்ட் டைமாக நம்ம சூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதுதான் ஆக்சுவலி மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கனாலே நம்மளோட ட்ரெண்ட் லைனுக்குள்ளே மட்டும்தான் மார்க்கெட்டோட ஃபுல் மூவ்மே இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ப்ராப்பர் ட்ரெண்ட் லைன் மேக்கிங் வித் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன். ஸோ இந்த 2 கான்செப்ட் நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்துட்டு ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். ஷியோராக வந்துட்டு நம்மளோட டே வந்துட்டு அன்றைக்கி ஒரு ப்ராஃபிட்டபிளான டேவாக தான் அன்றைக்கி டே நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆகும். ஓகே, அந்தளவுக்கு நம்மளோட எவ்ரிடே டார்கெட்ஸும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸுமே அட்டெண்ட் பண்ண மாட்டோம் இல்லையா? ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம என்ட்ரியோட பெஸ்ட் டைமாக நம்ம சூஸ் பண்ணுறது கிடையாது. தென் என்ன பண்ணுவோம், கன்ஃபர்மேஷனுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஸோ வெயிட் பண்ணுங்கள், ப்ராப்பராக வெயிட் பண்ணிவிட்டு கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் நம்மளோட லைனில் இருந்தது இல்லையா? ஸோ இங்கே நம்ம லைனில் டச் ஆகிட்டு இங்கே தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் அப் ட்ரெண்டில் இங்கே நமக்கு ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவில் தான் நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, ரைட்? ஸோ 2407 லைனில் நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே என்னாச்சுன்னு பார்த்தீங்களா? ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மொமெண்டம் கொடுக்காம இங்கே ஃபர்ஸ்ட் ட்ரேட் என்ன ஆச்சுன்னா நமக்கு ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆச்சு. ஓகே, இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். ஒரு 34 பாயிண்ட்ஸ் வந்துட்டு நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட். ஆக்சுவலி வந்துட்டு நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டிலோட பிஃபோர் கேண்டிலோட லோவில் நீங்கள் உங்கள் ஸ்டாப் லாஸ் வேல்யூ செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 24045 நீங்கள் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட், ஒரு 34 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட். வாங்க ஸோ செகண்ட் ட்ரேட் போகலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் ஹிட் அதுன்னு நம்ம வரி பண்ணணும் அவசியமே இல்லை. எப்போவுமே நம்மளோட செட்டப்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னா ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸ் இருக்கும். பட் குட்டி குட்டியாக இருக்கும். அதை மேக்ஸிமைஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளோட நெக்ஸ்ட் ப்ராஃபிட் புக்கிங் வந்துட்டு நம்மளோட அந்த ஸ்டாப் லாஸை வந்துட்டு டேலி பண்ணுற மாதிரி தான் நம்மளோட எவ்ரி நெக்ஸ்ட் ட்ரேட்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்கும். ஓகேயா? ஸோ அதனால தான் எவ்ரி சிங்கிள் டேலையுமே நான் மென்ஷன் பண்ணுறது என்ன அப்படின்னா நம்மளோட ப்ராஃபிட் புக்கிங் மேக்ஸிமமாக இருக்கும், ஸ்டாப் லாஸ் எப்போவுமே ஒரு மினிமமாக தான் இருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் வரி பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ செகண்ட் ட்ரேட் போகலாம். செகண்ட் ட்ரேட் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நம்ம லைனில் நமக்கு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இதான் நம்மளோட செகண்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ இங்கே என்னாச்சு அப்படின்னா வந்துட்டு இங்கே நமக்கு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் இல்லையா? ஸோ இங்கே வந்துட்டு டச் ஆகிட்டு ரிவர்ஸ் ஆகிட்டு இங்கே தான் இதை தான் நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணியிருப்போம். இதோட க்ளோசிங் வரல நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ 24008 ஸோ இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மார்க்கெட் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் கூட நமக்கு வந்து இங்கே வந்து டார்கெட் ரீச்டு இல்லையா? 23961 வந்துட்டு உங்களோட டார்கெட் வந்து ரீச் ஆகிருக்கும். ஸோ 47 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஒரு சூப்பரான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீட்டாக நீங்கள் எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஓகே, ஏன்னா நம்மளோட டவுன் கன்ஃபர்மேஷன் நீங்கள் அட்டன் பண்ணோம். நீட்டாக இங்கே நமக்கு டார்கெட் அச்சீவ்டு. கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தது, பட் டார்கெட் அச்சீவ்டு. ஓகே, ஸோ 47 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் நீட்டாக ப்ராஃபிட் புக்கிங்கோட எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஸோ நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு அதை வந்துட்டு நம்ம வந்து ஓவர் கம் பண்ணுற அளவுக்கு தான் நம்மளோட நெக்ஸ்ட் ப்ராஃபிட் புக்கிங் வந்து மேக்ஸிமம் டேஸஸில் அப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ ஸ்டாப் லாஸ்னாலும் நம்ம வந்து வரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் அப்கமிங் ட்ரேட்ஸில் வந்து நம்ம அதை வந்து ரொம்பவே பெரிய அளவில் டேலி பண்ணுற மாதிரி தான் நம்மளோட ட்ரேட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, நம்ம ப்ராப்பர் கன்ஃபர்மேஷனில் நீங்கள் பை பண்ணும்போது. ஸோ இப்போ செகண்ட் ட்ரேட் கம்ப்ளீட்டட். தென் தேர்ட் பார்க்கலாம். தேர்ட் பார்த்திங்க அப்படின்னா அகைன் இங்கே என்னாச்சு, மார்க்கெட் டக்குன்னு இங்கேயும் ரிவர்ஸ் ஆகிட்டு அப் ட்ரெண்ட்ஸில் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ அப் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன், ஸோ கால் ப்ரைஸில் பை பண்ணுவோம். இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணியிருப்பீங்க. இதோட க்ளோசிங் வேல்யூவான 24004 உங்கள் பையிங் ப்ராசஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து இங்கேயுமே ஃபுல் அண்ட் ஃபுல் அப் ட்ரெண்ட்ஸ் தான். ஆக்சுவலி இங்கே கொஞ்சம் வந்துட்டு நமக்கு வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது, பட் நம்மளோட டார்கெட் அச்சீவ், நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் பண்ணல இல்லையா? ஸோ வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு டார்கெட் அச்சீவ்டு. ஸோ 24046 வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஒரு 46 பாயிண்ட்ஸ் வரைக்கும்
ஒரு 42 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஒரு மேக்ஸிமமாக ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஸோ இதுதான் நிஃப்டி 50க்கான இன்றைக்கான அனாலிசிஸ். ஆக்சுவலி நிஃப்டி 50ல் இன்றைக்கான ட்ரேட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஓவரால் டோட்டல் ட்ரேட்ஸ் நமக்கு எவ்வளோனா 3 ட்ரேட்ஸ் இருந்தது இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரேட், செகண்ட் அண்ட் தேர்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரேட் மட்டும் நமக்கு ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ் ஒன்று ஹிட் ஆனது, ஒரு 34 பாயிண்ட்ஸ். மற்றபடி பேலன்ஸ் 2 ட்ரேட்ஸுமே வந்துட்டு நமக்கு ப்ராஃபிட்டபுளாக தான் இருந்தது. ஸோ 89 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு சூப்பர்பான ப்ராஃபிட்டபுளான ட்ரேடாக நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஸோ ஓவரால் நிஃப்டி 50 மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 55 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் சூப்பர்பான நீட்டான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் உங்களோட இன்றைக்கான டியூஸ்டே ஸ்டேட்டஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ நம்மளோட செட்டப்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி, நம்மளோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட்ஸ் பை பண்ணியிருந்தீங்கன்னா. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டி 50க்கான அனாலிசிஸ். ஸோ எவ்ரி டே செட்டப்ஸையும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மளோட எவ்ரிடே செட்டப்ஸும் வந்துட்டு அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்ககிட்ட நம்மளோட செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ் பார்த்துடலாம். அனாலிசிஸ் பார்த்துட்டு தென் போத் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறது நெக்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ இப்போ பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் பார்த்திங்க அப்படின்னா சேம் தான் இல்லையா. ஸோ இது ஒன்றும் இல்லை, இந்த ட்ரெண்ட் லைன் மட்டும் நம்ம ப்ரீவியஸ் டே ப்ரொவைட் பண்ணுற டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம மேக் பண்ணுற ட்ரெண்ட் லைன் தான். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் மேக்கிங்கில் நீ டவுட்ஸ் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணிவிட்டு ப்ராப்பராக நம்ம செட்டப்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிடுங்க. மேக் பண்ணிவிட்டு ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். தென் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸும் அட்டன் பண்ண மாட்டோம் இல்லையா. ஸோ ஆக்சுவலி கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு கேப் அப்பில் அப் ட்ரெண்ட்ஸில் மொமெண்டம் க்ரியேட் ஆச்சு இல்லையா. ஸோ நம்ம லைனில் பார்த்திங்களா, நம்ம ட்ரெண்ட் லைனில் தான் அந்த ஒரு ஓப்பனிங் மேக்ஸிமம் ஆஃப் டைம்ஸில் வந்துட்டு நம்ம ட்ரெண்ட் லைனில் தான் ஓப்பனிங் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ட்ரெண்ட் லைனில் தான் ட்ராவலிங்குமே இருக்கும். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த டேட்ஸும் அட்டன் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, நம்ம லைனில் நமக்கு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் வேணும் இல்லையா. ஸோ கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இங்கே நமக்கு அழகாக ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ இதை தான் நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்கில் நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. 55,998 நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்களா கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மொமெண்டம் இல்லை. ஆக்சுவலி நமக்கு இன்றைக்கி ஸ்டேட்டஸ் எப்படி இருந்தது அப்படின்னா வந்துட்டு பேங்க் நிஃப்டியும் சரி நிஃப்டி 50 சரி நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்துட்டு ஒரு ஸ்டாப் லாஸில் தான் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டில் தான் நம்ம வந்துட்டு ப்ராஃபிட் புக் பண்ண முடிஞ்சது இல்லையா. ஸோ இங்கேயும் என்னாச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ட்ரேட் என்னாச்சு நமக்கு ஸ்டாப் லாஸ் தான். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மொமெண்டம் கொடுக்கல. ஏன்னா இங்கே தான் நம்ம பை பண்ணோம், கொஞ்சம் கூட மூவ் இல்லை. அகைன் டக்குன்னு ரிவர்ஸ் ஆகிட்டு நம்மளோட ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல ஹிட். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு 105 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இங்கே நீங்கள் உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும் இல்லையா. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். நத்திங் டு வரி, அதை பீட் பண்ணுற மாதிரி நம்மளோட செகண்ட் ட்ரேட் இருந்தது இல்லையா. ஸோ வாங்க அதையும் பார்த்துலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட இது சேம் லைன்லேயே நமக்கு அகைன் ஒரு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தது இல்லையா. இங்கேயும் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டில் இங்கே நமக்கு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் தான். ஸோ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா இதோட க்ளோசிங் வேல்யூவில் நீங்கள் ப்ராப்பராக பை பண்ணியிருந்தீங்கன்னா 56040 இங்கே பை பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து இதோட லோ வரைக்குமே வந்துட்டு நீங்கள் ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் 55490 வரைக்குமே வந்துட்டு 550 பாயிண்ட்ஸ் வரைக்கும் உங்கள் ப்ராஃபிட்டை வந்துட்டு ரொம்ப ரொம்ப மேக்ஸிமைஸ் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு உங்களோட செகண்ட் ட்ரேடை கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் நம்மளோட செகண்ட் ட்ரேட் சிங்கிள் கன்ஃபர்மேஷன் இல்லையா. சப்போஸ் நீங்கள் இந்த கன்ஃபர்மேஷனை மிஸ் பண்ணியிருந்தாலும் பாருங்கள், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட நெக்ஸ்ட் லைன்லேயே நமக்கு ப்ராப்பரான பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் தான். ஓகே. ஸோ இங்கே நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சப்போஸ் நீங்கள் இப்போது நம்ம கன்ஃபர்மேஷன் கிடச்சாச்சு, பை பண்ணியாச்சு. மினிமமாக நீங்கள் இங்கே எங்கே டார்கெட் செட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் நீட்டாக டார்கெட் அச்சீவ் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸிட் ஆகிருக்கலாம். சப்போஸ் நீங்கள் இங்கே தான் பை பண்ணியிருக்கீங்க, இங்கே நமக்கு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இல்லையா. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணியிருப்பீங்க. இதோட க்ளோசிங்கில் நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்துமே ஒரு சூப்பரான டவுன்வர்ட் மூவ் தான் இருந்தது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு டவுன் கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ப்ராப்பரான டவுன் ட்ரெண்ட்ஸில் அது மட்டுமே மொமெண்டம் இருந்ததுனால கண்டிப்பாக பேங்க் நிஃப்டியில் ஒரு சூப்பரான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிக்கலாம். பட் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்துட்டு ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் இல்லையா. ஸோ நத்திங் அப்பவும் பட் ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு 445 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் உங்கள் ப்ராஃபிட் புக்கிங்கை வெரி மேக்ஸிமமாகவே நீங்கள் எடுத்துகிட்டு போய் உங்களோட இன்றைக்கி டியூஸ்டேக்கான டேவை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்தளவுக்கு நம்மளோட டார்கெட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக தான் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ எவ்ரி அனாலிசிஸ் வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு கிளாரிஃபை கிடைக்கும். இதுதான் இன்றைக்கான பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ். ஸோ டியூஸ்டேக்கான அனாலிசிஸ் இதுதான். ஸோ இதில் 445 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் ப்ராஃபிட்
சேம் நமக்கு நிஃப்டி 50 பார்த்தோம் அப்படின்னா ஒரு 55 இல்லையா? ஸோ ஓவரால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50 போத் பார்த்தோம் அப்படின்னா 510 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்களோட இன்றைக்கான டேவை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். டியூஸ்டேவோட ஸ்டேட்டஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் யூஸிங் அவர் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ். நம்ம கொடுக்குற குட்டி குட்டி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக நீங்கள் ட்ரேட்ஸ் பை பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. வாங்க நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னென்ன, நாளைக்கு வெட்னஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறதையும் இப்போ கண்டினியூவாக பார்த்துடலாம். இப்போ நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான வெட்னஸ்டேக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் இப்போ பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நிஃப்டி 50க்கான டார்கெட்ஸ் பார்த்துடலாம். இப்போ நிஃப்டி 50 நாளைக்கு மூவ் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தது அப்படின்னா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் டார்கெட்டை பார்த்துடலாம். 24049, 241, 69, 242, 60, 243, 20, 243, 87, 24457, then 245, 22. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு நாளைக்கு நம்ம வெட்னஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் ஃபார் நிஃப்டி 50. அப் ட்ரெண்ட்ஸ்க்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் போத் நம்ம இப்போ டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கு நம்ம பார்த்துடலாம். 23861, 23807, 23728, 23649, 23555, then 23281. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம வெட்னஸ்டே நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் ஃபார் போத் பார்த்தாச்சு இல்லையா? போத் நம்ம அப் ட்ரெண்ட்ஸ் அண்ட் டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கான டார்கெட்ஸ் இப்போ பார்த்துட்டோம். நிஃப்டி 50க்கு பார்த்துட்ருக்கோம் இப்போது. ஸோ இந்த டார்கெட்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேடிங் வேலை ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு நம்ம லைனில் நமக்கு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் வேணும். ரிவர்சல் ஆர் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்களோட ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ப்ராப்பர் கன்ஃபர்மேஷனில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஷியோராக நம்மளோட ப்ராஃபிட் புக்கிங் மேக்ஸிமமாக இருக்கும். அட் த சேம் டைம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் அது ரொம்ப மினிமைஸ் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ வாங்க இப்போ பேங்க் நிஃப்டிக்கான நாளைக்கு வெட்னஸ்டே ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறதையும் இப்போ பார்த்துடலாம். ஸோ இப்போ பேங்க் நிஃப்டிக்கும் ஃபாலோ பண்ண வேண்டிய நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அப் ட்ரெண்ட்ஸ்க்கான டார்கெட்ஸ் பார்த்துடலாம். 55767, 56342, 56721, 57093, 57312, 57521, then 57726. ஸோ இது நமக்கு நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய வெட்னஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் ஃபார் அப் ட்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கான டார்கெட்ஸும் பார்த்துடலாம். 55009, 54837, 543, 56, then 54149, then 53817, finally 53082. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய பேங்க் நிஃப்டிக்கான டார்கெட்ஸ் நம்ம இப்போ பார்த்தாச்சு. ஸோ போத் பார்த்தாச்சு இல்லையா? போத் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான போத் டார்கெட்ஸும் இப்போ நம்ம ப்ரொவைட் பண்ணியாச்சு. போத் அனாலிசிஸும் நம்ம வாட்ச் பார்த்தாச்சு இதில். ஸோ எவ்ரி அனாலிசிஸ் வாட்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு எவ்ரி மார்க்கெட் மூவ் எப்படி இருக்குது, அதில் நம்ம செட்டப்ஸ் வந்துட்டு எவ்வளோ அக்யூரேட்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு கிளாரிஃபை ஆகும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாளைக்கு மார்க்கெட் மூவ் எப்படி இருக்குங்கிறத நாளைக்கான அனாலிசிஸ் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.